ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இது எங்களுடைய திருச்சபை மூலமாய் வருகிற ஸ்தோத்திரம் உங்கள் சமாதானத்தின் நேரம். எங்களுடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் மூலமாய் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் கிராஸ் டிவியில பார்க்கும்படி அன்போடு கேட்கிறேன். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் என் தொலைபேசி எண்கள்ல நீங்க பேசுவீங்கன்னா பலர் தொடர்பு கொள்றாங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தனிப்பட்ட ஜெபத்திலும் நான் ஜெபிக்கிறேன். சபை ஆராதனை சபையினுடைய உபவாச ஜெபங்கள்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமா உங்களுக்காகவும் ஜெபிப்போம். ஒருவேளை எங்களோடு நீங்கள் ஆராதிக்க விரும்பினால் எங்க ஆலய ஆராதனை இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பிறகு கொடுக்கப்படும். எங்க ஆராதனை வந்து நீங்க ஆராதிக்கவும் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் ராகேலை நினைத்து அருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார். நிந்தையை நீக்குகிற தேவன். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொல்லி இன்னும் எனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். நம்ம நிந்தைகளையும் அவமானங்களையும் மாற்றுகிற தேவன் என்கிற அந்த சின்ன தலைப்புல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அநேக நிந்தைகள், அநேக விதமான உபத்திரவங்கள்ல நாம் அநேக இடத்துல கடந்து போகிறோம் இல்லையா? பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, பரிசுத்தவான்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி. ஸ்தோத்திரம். ஏழை பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு எல்லா பக்கமும் இடி என்பதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி நாங்கள் போவதில்லை. நிந்தைய பாருங்க, எவ்வளவு நிந்தையை அனுபவிக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் நிந்தை வந்துருது இல்லையா? அவமானப்படுத்தப்படுறோம், நிந்திக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை. இங்க ராகேல் குழந்தை இல்லை என்பதற்காக நிந்திக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். மலடி பழைய ஏற்பாட்டுல குழந்தை ரொம்ப முக்கியம். அதுதான் பிள்ளைகள், நிறைய பிள்ளைகளை அவங்க பெற்று யாக்கோபுக்கு மற்றும் 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, 13 பிள்ளைகள். எந்த அளவுக்கு பிள்ளைகள் உண்டோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய மேன்மை, ஆசீர்வாதம். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம நிந்தையை ஆண்டவர் நீக்கி விடுகிற நல்ல தேவன். இதை பார்க்க உங்களோட வாழ்க்கையில ஒருவேளை நிந்தையோடு, ஒருவேளை அவமானத்தோடு கூட வேலை செய்யறது எல்லாரும் நிந்திக்கிறாங்க. நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், பைபிளை தூக்குறேன், அதுக்காக நிந்திக்கிறாங்க. ஒரு தேவனுடைய மனிதன் சாட்சியாய் அவர் சொன்னதை ஒரு சாட்சியை சொல்றேன். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பல வருஷத்துக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் முதல்ல சேர்ந்தவன் ராக்கிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவளை பண்ணியிருக்கிறான். அப்போ ஸ்தோத்திரம், ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, ஆண்டவர் தேடுற பிள்ளை, எல்லாரும் சேர்ந்து இவளை எப்படியாவது ராக்கிங் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. 10 கெட்ட வார்த்தை எழுதி, இந்த கெட்ட வார்த்தையை நீ பேசணும். அவளை பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டாங்க இவர் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அப்படின்னு சொல்லி அறிந்து கெட்ட வார்த்தை பேசு அப்படின்னு. இவன் அப்படியே அமைதியா, ஆண்டுக்கு பயந்த பிள்ளை, ஆலயத்துக்கு போற பிள்ளை, முதல் ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் போயிருக்கிறா. மகிமை. யோசித்து பாருங்களேன். நிறைய கெட்ட அசிங்கமான வார்த்தை எழுதி சத்தமா நீ படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சித்தரிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இவளுக்கு ஒன்றும் புரியல. அதான் பேப்பரை வாங்கி பார்த்தா அசிங்கமான வார்த்தை எழுதியிருந்தாங்களா. உடனே கண்ணை மூடி, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி, நான் நிந்திக்கப்படுற உதவி செய்யுங்க. அப்படி யாரோ ஒருத்தர் வேகமா வந்து, ஸ்தோத்திர, காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு யாரோ வாராங்க, வேகமா எல்லாரும் போங்க அப்படி சொன்ன ஒருத்தர் கூட இருந்துன்னு சொல்றான். ஒரு சின்ன ஒரு ஷாம்பு பாக்கெட் எடுத்து, நீ அந்த பேப்பரை அப்பிட்டு சொன்னா இந்த ஷாம்பை குடிச்சா போதும், நீ ஷாம்பை குடிச்சிட்டு நீ உன் காலேஜுக்கு வேகமா ஓடிடு அப்படின்னு ஷாம்பு பாக்கெட் கொடுத்தாங்க. உடனே இந்த பொண்ணு எடுத்து ஷாம்பு பாக்கெட் வாயில ஊத்திட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டாலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த நேரத்தில் கூட இந்த பிள்ளையை விடுவிக்கிற நல்ல தேவன், நிந்தையை மாற்றுகிற தேவன். நிந்திக்கப்படுறீங்களோ, ஐயோ என் வாழ்க்கையில குழந்தை இல்லையே, திருமணம் முடியும் எத்தனையோ ஆண்டுகள். நிறைய சிலர் போன் பண்ணும் போதெல்லாம், பாஸ்டர் எங்களுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறோம், பல ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருக்கிறோம். நான் கடந்த வாரத்தில் கூட ஒரு சிஸ்டர் சந்தித்தேன். அவங்க சொன்ன வார்த்தை, கல்யாணம் முடிந்து இத்தனை வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல.
காத்திருக்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய நிந்தைகளை மாற்றுகிறவர், அந்நாளின் நிந்தையை மாற்றினவர், அவமானத்தை மாற்றினவர். ஸ்தோத்திரம். ராகேலுடைய நிந்தையை மாற்றினவர் நம்முடைய நிந்தையை மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எதுக்காக நிந்திக்கப்படுறீங்க யோசித்து பாருங்களேன். ராகேலை நினைத்த தேவன், ஸ்தோத்திரம், நம்மையும் அவர் நினைத்து அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். நிந்தைய அவர் மாற்றணும் அப்படின்னா ஆண்டவர் நினைக்கிற இடத்துல இருக்கணும். அதான் சொல்ல வரேன். இன்னைக்கு என் நிந்த மாறனாப்பா, ஆண்டவரே திருமணம் ஆகல, எல்லாரும் நிந்திக்கிறாங்க. என் நிந்த மாறலையே, எனக்கு ஒரு குழந்தை வேணும், எல்லாரும் நிந்திக்கிறாங்க. என் நிந்த மாறணுமே, என் கம்பெனியில ஸ்தோத்திரம் எல்லாரும் நிந்திக்கிறாங்க. என் நிந்த மாறணுமே, நான் படிக்கிற படிப்புல சில படிப்பு ஏற மாட்டேங்குது, அதுல ஒரே நிந்திக்கிறாங்க. என் நிந்த எனக்கு மாறணுமே. ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நிந்தை மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை நினைக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். ஏன்னா நிச்சயமா அவர் நம்முடைய நிந்தையை மாற்றுகிற நல்ல ஆண்டவர். சங்கீதம் 115:12 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நினைவுல மட்டும் நான் இருந்தேன்னா கர்த்தர் நிச்சயமா நீ ஆசீர்வதிப்பார். யோசித்து பாருங்களேன். ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர் நம்ம நினைவுல வரணும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், டீச்சர்ஸ்க்கு பிரியமான காரியத்தை அவங்க ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா நம்ம செஞ்சுட்டு, ஸ்தோத்திரம், அவங்க என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுட்டு போனோம்னா அவங்க நம்ம மறக்க நினைப்பாங்க. வேலை செய்யறோம், வேலை செய்யற இடத்துல அந்த எஜமானுக்கு நான் உண்மையாய் வேலை செய்வோம்னு சொன்னா நம்ம பேர் அவங்க ஸ்தோத்திரம் அடிக்கடி கூப்பிடுவாங்க, நம்ம நினைவுல வச்சிருப்பாங்க. சில இடத்துல மறந்துடுறாங்க. ஏன் மறக்கிறாங்க? நம்ம ஸ்தோத்திரம் சில காரியம் சரியா தவிர இவன் சொல்லி என்ன செய்ய அப்படின்னா, கர்த்தர் நம்ம நினைப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ள மகிமையுள்ள தேவன். அப்படி ஆண்டவரே, நீங்க நினைக்கிற இடத்துல நான் இருக்கணும். ஆண்டவரே யார நினைக்கிறாரு? நல்லா யோசித்து பாருங்க. யார நினைப்பார்? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல பைபிள்ல சில ஆட்களெல்லாம் கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அவன் இங்க சொன்ன ராகேலை கர்த்தர் நினைத்தார், அன்னாலை கர்த்தர் நினைச்சார், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைச்சார். ஸ்தோத்திரம். பாவத்து அடிமையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள், குறையோடு இருந்த அன்னாள் ராகேல், ஸ்தோத்திரம், அவன் குறைவோடு கர்த்தர் நல்லவர், வேதனையோடு நெருக்கத்துல கண்ணீரோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நினைக்கிறார். ஆண்டவர் நிச்சயமா நினைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன் தான். ஆண்டவரே, நீங்க நினைக்கிற இடத்துல நான் இருக்கணும். ஆண்டவரே, யாக்கோபை நான் முதலாவது சுட்டி காட்டுகிறேன். ஒரு 3 மனுஷனை மட்டும் நான் வேகமா சுட்டி காட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் யாக்கோபை நினைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியாம விட மாட்டேன். யாரை கர்த்தர் நினைக்கிறார்? பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார், பொழுது விடி மட்டும் அவரோடு போராடினான். ஸ்தோத்திரம். இரவெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருக்கிறான், பிந்தி தனித்திருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆண்டு சமூகத்தில் இருக்கிறீங்களா? அதிகாலையில் ஆண்டு சமூகத்துல உங்க ஆலயத்தில் அதிகாலை ஜபம் இருந்தா தயவு கூர்ந்து அதிகாலை ஜபத்துல நீங்க பங்கு பெறும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். காலையில தனியா ஆண்டவரோடு உறவாடுங்க. ஸ்தோத்திரம். இங்க யாக்கோபு ஒரு பிரச்சனை, அண்ணன் 400 பேரோடு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மனைவிமார் பிள்ளைகள் எல்லாவற்றையும் தனித்து வச்சுட்டு ஆண்டு சமூகத்தில் உட்கார, ஐயோ எதிராய் வருகிறானே, ஆண்டவரே சொல்றாரு, போகட்டுப்பா, பொழுது விடிய போது, நான் போறேன். ஒன்னு தெரிந்து கொள்ளுங்கள், ஜெபம் ஆண்டவரை நிக்க வைக்க தெரியுமா? ஒரு மனுஷன் கூப்பிடுறான், ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரனே, எனக்கு எத்தனையோ பேர் கூப்பிட்டுருப்பாங்க, ஆனா இந்த ஸ்தோத்திர குருடன் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட உடனே ஆண்டவர் நிக்க வைத்தது. உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்க பாரமுள்ள ஜபம், உங்க கண்ணீர் உள்ள ஜபம், உங்க உள்ளத்தை உடைஞ்சி நீங்க ஜபிக்கிற ஜபம் ஆண்டவரை நிக்க வைக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்ய வைக்கும். அதான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்றேன். நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி வரும்பொழுது தேசம் சந்திக்கப்படணும் இல்லையா? குடும்பம் ரட்சிக்கப்படணும் இல்லையா? தனிப்பட்ட விழுக்கள் ஆசீர்வாதம் பெறணும் இல்லையா? கர்த்தர், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது, ஸ்தோத்திரம், எப்போது அவர் நினைச்சு என் நிந்தையை நிச்சயம் அவர் மாற்ற அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறாரே.
அவருக்கு முன்னால் நின்னுங்க பிள்ளைகளை, வேதம் கைமாய் அதிகாலையில போய் நில்லுங்க. கிறிஸ்தவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய அடையாளமே ஜபமும் வேதமும் தான். இரண்டாவது தாவீதை நான் சொல்லுகிறேன், தாவீதை கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் கைவிடவே இல்லை. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், நீ பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆண்டவருக்கு மகிமை. தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள், தேவனோடு பேசுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் மறப்பது. அதிகாலையில ஸ்தோத்திரம், ஜபங்களில, தனி ஜபங்கள்ல, குடும்ப ஜபத்துல ஆண்டவரோடு பேசுங்க. அவருக்கு முன்னால நில்லுங்க. அவர் முன்னால் நிக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் மறக்க மாட்டார், நினைவுல வைப்பார். அவர் நினைவுல வச்சாருன்னா கர்த்தர் நம்மை எந்த விதமான நிந்தையும் அணுக விட மாட்டார். நிந்தை வந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு நிந்தை வருகிறது. ஸ்தோத்திரம். குடும்பம், தன் மனைவிகள், தன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். தாவீது உடனே அவசரப்பட்டு முடிவெடுக்கல. தேவ சமூகத்துல காத்திருந்த ஆண்டவர் வார்த்தைக்காய் காத்திருக்கிறான். பிள்ளைகளே, ஆமென். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், 2 காரியம் சொல்லுகிறேன். ஒன்று, தேவ சித்தம் என் வாழ்க்கையில, என் வேலையில, என் ஊழியத்துல தேவ சித்தம் நிறைவேறணும். ஆண்டவரே, நான் தேவ சித்தத்தின்படி, என் சுய விருப்பம் அல்ல, என் தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். நீ சொல்லுவதை கேட்டு கேட்டு எதை செய்தாலும் ஆண்டவரை காத்திருப்ப. அவர் சொல்லுவாரு, நான் செய்வேன். ஆமென். அப்படிங்கிற எண்ணம், அப்படி யார் அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம் நிலை. என் பிள்ளை எப்பவும் என்கிட்ட கேட்டு செய்யறான்ப்பா. நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கோங்களேன். இதுக்கடுத்தாலும் அப்பா அம்மாட்ட ஒரு காரியத்தை கேட்டு கேட்டு செஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. என் பிள்ளை எப்போதும் ஒரு சின்ன காரியத்தை என்கிட்ட கேட்குதே, ஸ்தோத்திரம். அப்ப நினைவுல எப்போதும் என் பிள்ளை நினைவுல இருக்கும் இல்லையா? அந்த பிள்ளை ஒன்னு சொன்னா நான் கேட்பேன் இல்லையா? அதே போலதான் கர்த்தருக்கு எந்த சின்ன காரியமானாலும், பெரிய வீடு கட்டுறீங்களா, திருமணத்தின் காரியம் இருக்குதா, ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க செய்றீங்களா, ஆண்டவரை கேட்டு அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் எப்போதும் தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துல நான் பிதாவை 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை தந்தருளுவார். எப்போது உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவிக்குள் நிறைஞ்சிருங்கள். ஸ்தோத்திரம். முதல் காரியம், உங்க நிந்தை மாறணுமா, ஆண்டவர் நினைக்கணும். ஆண்டவர் நினைக்கணும்னா ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்கள். 2வது, அவர்கிட்ட கேட்காம எதையும் செய்யாதீங்க. ஸ்தோத்திரம். சித்தத்தின்படி நிறைவேற்ற உங்களை ஒப்புக் கொடுங்கள். 3வது, ஆவியில நிறைந்த வாழ்க்கை வாழுங்கள். ஆவியானவரோடு இருங்க. அவர் நினைவு எப்போது நம்ம மேல இருக்கும். அவர் நம்ம நினைச்சிட்டாருன்னா நம்ம நிந்த எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். இனி ஸ்தோத்திரம், தீங்கை காணாதிருப்பீர்கள். ஜெபிப்போமா? வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. உங்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, அன்றைக்கு ராகேலை நினைத்து அவங்க நிந்தையை மாற்றினீங்களப்பா. எங்களையும் நினைத்து எங்கள் நிந்தையை மாற்றுகிற தேவன். இந்த தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் நாங்க நிந்திக்கப்படுறோம், நாங்க நிந்தையோடு இருக்கிறோம் சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளையுடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் மாறட்டையா. தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய், தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுகிறவர்களாய், பரிசுத்த ஆவிக்குள் எப்போது நாங்கள் மகிழ்ந்து கலிகுறுகளாய் இருக்க கிருபைதாங்க. வியாதியோடு பார்க்கிற ஒவ்வொருடைய வியாதிகளை இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிகள் மறைந்து போவதாக, வேதனைகள் நீங்கி போவதாக, தேவைகள் சந்திக்கப்பட, கடன் பாரம் மாறட்டும், திருமணத்துக்கான தடைகள் விலகட்டும், வீடு கட்டுமான பணிக்கான அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ராகேலை நினைத்து நிந்தையமாற்றினவர் எங்களை நினைத்து, இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை நினைத்து அவர் எல்லாத நிந்தைகளை கர்த்தர் மாற்றி விடுவீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.